பரிகாரத்தை சொல்லிவிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம். முதல்ல வந்து வீட்டில் வந்து பெண்கள் வந்து ஒரு வாரத்தில் 2 நாளாவது தீபம் ஏற்றணும். அந்த வீடை வந்து சூடுபடுத்திக்கிட்டே இருக்கணும். என்னங்க அதுதான் முக்கியம். தீபம் ஏற்றி சாமியை கொண்டு வாங்கன்னு சொல்லலை. அந்த இடத்த ஒரு வெப்பம் மிகுந்த சூழ்நிலையாக மாற்றணும். அதுக்குத்தான் நம்ம தீபம் ஏற்றி வளருதுன்னா இந்த தீபம் எரிய எரிய அதுக்குள்ளே இருக்க அந்த துர்விஷயங்கள்லாம் வெளியில் போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வீடை வந்து வாசனையோடு வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெண்ணை வந்து நம்ம முதல்ல பெண் பார்க்க போகும்போது தீபம் ஏற்ற சொன்னாங்க. அப்போ அவள் தீபம் ஏற்றி பழகிருக்காளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா தீபம் ஏற்றுற வீட்டில் வந்து என்றைக்குமே ஒளி இருக்கும். பெண்கள் மட்டும்தான் தீபம் ஏற்றணுமா வீட்டில்? ஆண்கள் தீபம் ஏற்றினா அந்த வீடு வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி? அது பெண்கள் தான் தீபம் ஏற்றுறதுக்கு அவர் சிறந்த இது. ஆண்கள் வந்து எந்த வீட்லேயுமே தீபம் ஏற்றக்கூடாது. கோயிலில் மட்டும்தான் ஆண்கள் தீபம் ஏற்றணும். ஒரு வீடு சுபிட்சம் அடையணும்னா பெண்கள் மட்டும்தான் தீபம் ஏற்றணும். அது வந்து நம்ம சாஸ்திர ரீதியாக இருக்குது.